வணக்கம். இன்னைக்கு வயதானவர்களுக்கு மட்டும் இல்லாம இளைஞர்களுக்குமே வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனைக்கான ஒரு சிறந்த தீர்வை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பொதுவா வயசாயிடுச்சு அப்படின்னா நரம்பு தளர்ச்சி ஏற்படுறது நம்ம பார்த்திருப்போம். கைகள் நடுங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி உடல்ல சில பாகங்களும் நடுங்கிறத நம்ம பார்க்க முடியும். சோர்வு அதிகமா இருக்கும், களைப்பு இருக்கும், தலைவலி, நிலை தடுமாற்றம்னு நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா 40 வயசு மட்டும் இல்லாம 20-30 வயசுல இருக்கவங்களுக்கு கூட இந்த பிரச்சனைகள் அதிகமா வரதை நம்ம பார்க்க முடியும். இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சூப்பு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முருங்கைக்காய் எல்லாருக்குமே தெரியும், சாதாரணமா எல்லா இடங்கள்லயும் கிடைக்கக்கூடியதுதான். ஆனா இந்த சூப்புக்கு நம்ம பயன்படுத்த போறது பார்த்தோம்னா சாதாரணமா நமக்கு கிடைக்கக்கூடிய முருங்கைக்காய் கிடையாது, முத்தின முருங்கைக்காய். அதாவது முருங்கைக்காய் முத்தி போச்சுன்னா விலை போகாது அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த முருங்கைக்காயை தான் நம்ம பயன்படுத்த போறோம். இந்த மாதிரி முத்தல் முருங்கைக்காயை பயன்படுத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த சூப்பை செஞ்சு ஒரு 2 மாசம் சாப்பிட்டாலே போதும், எப்பேற்பட்ட நரம்பு தளர்ச்சி, உடல் நடுக்கமும் சரியாகும். அது மட்டும் இல்லாம நரம்புகள் வலுப்படுறதும் மூட்டுகள்ல வரக்கூடிய வலிகளுக்கும் ஒரு அற்புதமான உணவுன்னு கூட இதை நம்ம சொல்லலாம். சரி, இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்துக்க போறது என்ன அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொன்னோம். அதாவது முத்தி போன முருங்கைக்காய்கள். சாதாரணமா கடைகள்ல பொதுவா இந்த முத்தல் முருங்கைக்காயை நம்ம ஒதுக்கிடுவோம். அந்த முருங்கைக்காய்களை தான் நம்ம இதுக்கு பயன்படுத்த போறோம். அந்த முருங்கைக்காய்கள்ல தான் நரம்பு தளர்ச்சியை போக்கக்கூடிய அபாரமான சக்தி இருக்கு. சரி, இப்ப இந்த முத்தல் முருங்கைக்காய்களை நான் முதல்ல எடுத்துக்கிறேன். அதை சின்ன சின்னதா நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் பார்த்தோம்னா ஒரு முருங்கைக்காய் தான் இது. ஒரு முருங்கைக்காயை நல்லா சின்ன சின்னதா நான் நறுக்கி எடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதா நறுக்கி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இதோட ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை சின்னதா நறுக்கி எடுத்துக்கிறேன். இதோட ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். நான் பச்சை மிளகாய்க்கு பதிலாக வெள்ளை மிளகாய் எடுத்துக்கிறேன். அதோட ஒரு 2 தக்காளி அரைச்சி எடுத்துக்கிட்ட விழுதையும் பருப்பு தண்ணியையும் நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்ம முதல்ல தயாராக எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு தண்ணி அப்படின்னு சொல்லும்போது இது தோரம்பருப்பை வேக வச்சு எடுத்த தண்ணி. அதாவது தோரம்பருப்பில் நான் கொஞ்சம் மஞ்சள் தூள், பெருங்காயம், விளக்கெண்ணெய் சேர்த்து வேக வச்சுருக்கேன். ஏற்கனவே தோரம்பருப்பை எப்படி வேக வைக்கணும் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்குது, கண்டிப்பாக பார்க்காதவங்க பாருங்கள். அந்த மாதிரி இது வேக வச்சு எடுத்துக்கிட்டு அந்த தோரம்பருப்பில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை மட்டும் நான் இருத்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நரம்பு தளர்ச்சியை போக்கக்கூடிய இந்த முத்தல் முருங்கைக்காய் சூப் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு மண் சட்டியில் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், அப்படி இல்லைன்னா அதுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 7-8 மிளகு சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் லேசாக பொரியும் பொழுது இதோட ஒரு 2-3 சின்ன துண்டு பட்டையை சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு சின்ன இலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா பொரிஞ்ச உடனே நறுக்கி எடுத்துட்டு இருக்க ஒரு 7-8 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கிறேன். லேசாக ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற முத்தல் முருங்கைக்காய்களையும் இதோட சேர்த்துக்கலாம். இதில் நிறைய முருங்கைக்காய் பார்த்தாலே தெரியும், விதைகள் நல்லா நிறம் மாறி நமக்கு விதையாறதுக்கான பக்குவத்துக்கு தயாராக இருக்குது. இதையும் ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். பொதுவாகவே பார்த்தோன்னா நரம்பு தளர்ச்சி அப்படின்னும் பொழுது அது உடல்ல வைட்டமின் சத்துக்கள் சில குறையும் பொழுது இந்த நரம்பு தளர்ச்சி சாதாரணமாக வரும். உணவுகள்ல இல்லாத பலவிதமான சத்துக்களுமே பார்த்தோம்னா இந்த முத்தல் முருங்கைக்காய்கள்ல அதிகமாகவே இருக்கு. எளிமையா செரிமானமாகக்கூடிய ஒரு சிறந்த சைவ உணவு, அதாவது எல்லா விதமான சத்துக்களையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவு அப்படின்னா அது முருங்கைக்காய்கள் தான். அதுலயும் இந்த முத்தி போன முருங்கைக்காய்கள், இந்த முருங்கை விதைகள்ல அற்புதமான பல சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இது பார்த்தோம்னா உடல் சூட்டை தணிக்கக்கூடியதாகவும் இருக்கும். மூட்டுகள்ல வரக்கூடிய பிரச்சனைகள், எலும்புகள்ல வரக்கூடிய பிரச்சனைகள், 48 நாட்களுக்கு இந்த முருங்கைக்காய்களை பயன்படுத்தி சூப்பா நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுறோம் அப்படின்னா எல்லா விதமான உடல் பிரச்சனைகளுமே சரியாறதையும் நம்ம பார்க்க முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா செல் சிதைவை கூட தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த முத்தல் முருங்கைக்காய்களுக்கு அதிகமாகவே இருக்கு. அதனால தொடர்ந்து இதை சாப்பிடும் பொழுது நல்ல ஒரு பலனை நம்ம எதிர்பார்க்க முடியும். இப்போ இது ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற 2 தக்காளி விழுதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். அதாவது சின்னதாக இருந்ததுன்னா ஒரு 3 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். பெருசா ஆரம்பிச்சோன்னா ஒரு 2 தக்காளி போதும். அதை நல்லா அரைச்சிட்டு அப்படியே நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ இதையும் நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம். 2-3 நிமிஷம் அதை நம்ம நல்லா வதக்கிக்கிட்டாலே போதும். அஜீரணம், மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் சிறந்த ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாகவும் இந்த சூப் இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தோம்னா சாப்பிட்ட உணவு செரிமானமாகாம அப்படியே வெளியில வந்துட்டு போறது, இல்லைன்னா முட்டையப்ப மாதிரியான பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் போக்குறதுக்குமே இந்த முத்தல் முருங்கைக்காய் பெரிய அளவுல உதவும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சூப்பா நம்ம சாப்பிடும் பொழுது
பொழுது அந்த பிரச்சனைகள் நீங்கிறது மட்டும் இல்லாம அஜீரணம் சார்ந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கும். ஜீரண மண்டலத்துல வரக்கூடிய பிரச்சனைகளையும் போக்குறதுக்கு இது ஒரு சிறந்த உணவாகவும் இருக்கும். மலச்சிக்கல்ல இருந்து விடுபடுறதுக்கு நமக்கு உதவக்கூடியதாகவும் இருக்கும். இப்போ இது நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க துவரம்பருப்பு தண்ணியையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு தண்ணியை சேர்த்ததுக்கு அப்புறமா இதோட சூப்புக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காய்களில் பார்த்தோம்னா ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுவும் 30க்கும் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் சத்துக்களும் A, B, Cன்னு எல்லா விதமான சத்துக்களுமே நிறைஞ்சிருக்கு. வைட்டமின் A சத்துக்கள் அதிகமாக இருக்குது அப்படின்றனால கண் சம்பந்தமான நோய்களுக்கு ஒரு அற்புதமான மருந்து. குழந்தைகளுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி சூப்பு நம்ம கொடுக்கும் பொழுது கண் பார்வையில் வரக்கூடிய கோளாறுகள் நீங்கும், நினைவாற்றலை அதிகப்படுத்தும். அதே மாதிரி வாய்ப்புண், வயிற்றுப்புண் மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரதுக்கு இதுல இருக்கக்கூடிய வைட்டமின் B சத்துக்கள் பெரிய அளவில் நமக்கு உதவக்கூடியதாகவும் இருக்கும். இப்ப இந்த சூப் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இதே மாதிரி இரும்பு சத்துக்களும் சுண்ணாம்பு சத்துக்களும் ரொம்பவே அதிகமாகவும் இருக்கு. இந்த முருங்கையினுடைய ஒரு அற்புதமான தன்மை என்ன அப்படின்னா, எல்லா விதமான உணவுகள்ல இருக்கக்கூடிய சத்துக்களை விட பல மடங்கு சத்துக்கள் இதுல இருக்கு அப்படின்றது தான். எந்த சத்துக்களை நம்ம சொன்னாலும் அந்த சத்துக்கள் பல மடங்கு அதிகமாவே இந்த முருங்கையில இருக்கு. அதுலயும் இந்த முத்தல் முருங்கைக்காய் பார்த்தோம்னா நரம்பு தளர்ச்சி மட்டும் இல்லாம மூட்டு வலியை மட்டும் இல்லாம ஹிருதயத்தை பலப்படுத்துறதுக்கும் உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகளை வெளியேற்றதுக்கும் குழந்தையின்மை மலட்டுத்தன்மையில இருந்து வெளிவரதுக்கு உதவக்கூடியதாகவும் இருக்கும். தாது விருத்தி அதிகரிக்கக்கூடியதுனால குழந்தையின்மை மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த சூப்பை தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது 2 மாசத்துலயே நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். இப்ப இது நல்லா கொதிச்சு வரும் பொழுது அடுப்பை சிறுதியில வச்சுட்டு ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே சிறுதியிலேயே நம்ம கொதிக்க விடலாம். முருங்கைக்காயில இருக்கக்கூடிய சத்துக்கள் சார் இறங்குறதுக்கும் ஒரு 15-20 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம சிறுதியில கொதிக்க விடலாம். தொடர்ந்து இதை சாப்பிடும்போது தூக்கமின்மை மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து வெளிவர முடியும். செல் சிதைவை தடுக்கக்கூடியது அப்படின்றது நம்ம பார்த்தோம். புதிய செல்லை உருவாக்குறது மட்டும் இல்லாம புற்றுநோயில இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் உதவக்கூடியதாகவும் இருக்கும். இப்ப 15-20 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா இந்த முருங்கைக்காய்கள் நல்லா வெந்து இதோட சாறு எல்லாமே அப்படியே இந்த தண்ணியில இறங்கி இருக்கும். இந்த மாதிரி இது நல்லா கொதிச்சு இது நல்லா வெந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பை அணைக்கிறதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மிளகாய் ஒன்று சேர்த்துருக்கோம், அதோட மிளகும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அதனால தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அதோட பொடியா நறுக்கி எடுத்துட்டு இருக்க கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுப்பு அணைச்சு எடுத்துடலாம். அவ்வளவுதான். நரம்பு தளர்ச்சி மட்டும் இல்லாம உடல்ல ஏற்படக்கூடிய பல தொந்தரவுகளையும் போக்கக்கூடிய சிறந்த சூப் தயாராயிடுச்சு. முத்தல் முருங்கைக்காய்க்கு தான் இந்த பண்புகள் எல்லாமே இருக்கு. அதனால தேடி கண்டுபிடிச்சு இந்த முருங்கைக்காயில இந்த சூப்பு செஞ்சு சாப்பிடுறது அவசியமானது. நல்ல ஒரு மனமான நல்ல ஒரு சுவையான சத்தான சூப் இது. இந்த முருங்கைக்காய்களை நம்ம ஒதுக்கிட்டு இந்த சூப்பை மட்டும் தனியா ஒரு கிண்ணத்துல மாத்தி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். நம்மளுடைய ஒரு அற்புதமான சூப் தயாராயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பாயிண்ட்ல இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.